பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் இருப்பதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிறதான ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறக்கிற பொழுது பாடப்பட்ட முதல் ஒரு பாடல். இன்னும் சொல்லப்போனால் நாம் எல்லாருமே போய் இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே எல்லா இடங்கள்லையும் போய் கீத பவனி கேரல் ரவுண்டை வந்து எல்லா இடங்கள்லையும் போய் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தியை நாம் அறிவித்தோம். முதல் அறிவிக்கப்பட்ட ஒரு பொழுது பாடப்பட்ட பாடல் தான் இது. இது தேவனை துதித்து பாடின முதல் கீத பவனியிலே பாடப்பட்ட பாடல். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் இருப்பதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்கப்படுகிறோம். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே ஒரு பிரியம் உண்டாக்கப்பட வேண்டும். அப்போ மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையாக இருந்த ஒன்று பாவம். என்றைக்கு மனுஷன் பாவத்தில் விழ ஆரம்பித்தானோ அந்த நாளிலிருந்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையேயான உறவானது முறிக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு போய்விட்டது. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல அப்போ பாவத்தோடு கூட தேவன் மனிதனிடத்தில் நெருங்க முடியாது. மனுஷன் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டால் ஒழிய தேவனோடு கூட அவன் இணைய முடியாது. தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது. தேவனுக்கு பிரியமான வழியிலே நடக்க முடியாது. அப்போ மனிதர்கள் மேலே ஒரு பிரியம் உண்டாக்கப்பட வேண்டும். தேவன் எவ்வளவோ காரியங்களை நமக்காக செய்தார். இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் எவ்வளவோ காரியங்களை ஆண்டவர் செய்தார். எத்தனை நியாயப்பிரமாணங்கள், தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள் எல்லாரையும் ஆண்டவர் எழுப்பி கொடுத்து எப்படியாவது ஜனங்கள் மனம் திரும்புவார்களா என்று சொல்லி தேவன் பார்த்தார். ஆனால் எதற்குமே ஜனங்கள் முழுவதுமாக அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடையவில்லை. அப்போ நானே இறங்கி வந்தால் மட்டுமே இந்த ஜனங்களை மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மேலான அன்பை, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவர் இந்த பூமிக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது எதற்காக அப்படின்னா மனிதர்கள் மேலே பிரியம் உண்டாகும்படிக்கு. ஏன்னா நாம் பாவம் செய்கிற பொழுது தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கதான உறவு நீங்கள் நெருங்க முடியாது. ஆண்டவரிடத்தில் பாவத்தோடும் மாம்சத்தோடும் ஆண்டவரிடத்தில் நெருங்க முடியாது. அப்போ பாவமும் மாம்சத்தின் கிரியைகளும் நமக்குள்ளாக மேலாக காண்பிக்கப்படுமானால் நாம் தேவனோடு கூட நெருங்குகிறது அவ்வளவு சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. நாம் பாவத்திலிருந்து முழுவதுமாக ஆண்டவருடைய கல்வாரி இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகிறது மனுஷர்கள் மேலே ஒரு பிரியம் உண்டாக வேண்டும். ஏன்னா மனிதர்கள் மேலே ஆண்டவருடைய கோபம் பற்றி எறிந்து கொண்டிருந்ததான ஒரு காலங்கள். கிட்டத்தட்ட 400 வருஷ காலம் தேவனுக்கும் மனுஷனுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை. இன்றைக்கு நம்ம ஆண்டவரோடு கூட பேசுகிறோம், ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட நாட்களில் இந்த காலங்கள்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட 400 வருஷத்திற்கும் மேலாக ஒரு இருண்ட நாட்களாக, இருண்ட காலங்களாக தேவனுக்கும் மனுஷனுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லாத ஒரு காலங்களாக இருந்தது. அப்போ எல்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மனிதர்கள் மேல் பிரியமும் உண்டாகட்டும். இன்னைக்கு நாம தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் என்ன அப்படின்னா, தேவ பிள்ளைகள் என்ன ஜெபிக்கணும் அப்படின்னா, இன்றைக்கும் தேசத்தில் பாவம் தலைவிரித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்றால் தெரியாத ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பாவத்தில் மாண்டு கொண்டு இச்சைகளுக்கும், கண்களின் இச்சைகளுக்கும், மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைக்கும் நேராக போய்கொண்டிருக்கிற ஜனங்கள் அநேகர் இருக்கிறாங்க. இன்றைக்கு நாம ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே மனிதர்கள் மேல உம்முடைய பிரியம் இருக்கட்டும். அன்றைக்கு தேவதூதர்கள் பாடி துதித்ததைப் போல நாம் என்ன செய்ய வேண்டுமானால் தேவ சமூகத்திலே போய், ஆண்டவரே இன்றைக்கு இந்த காண்பிக்கக்கூடிய இந்த மனிதர்கள் மேலே உம்முடைய பிரியம் காணப்படட்டும், உம்முடைய பிரியம் காணப்படட்டும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே உம்முடைய ஜனத்தின் மேலே உம்முடைய பிரியம் இருப்பதாக, உம்முடைய கோபம் எழும்பாதபடிக்கு. ஏனென்றால் இன்னைக்கு தேசத்துக்குள்ளே நடக்கக்கூடிய பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் எவ்வளவோ காரியங்கள் தேசத்தில், எவ்வளவுக்கு எவ்வளவு தேசத்தை தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் தேசத்தில் பச்சை தண்ணீரை போல ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு தேவதூதர்கள் தேவ சமூகத்தில் ஏறெடுக்கப்பட்ட ஜெபத்தை போல, ஒரு துதியை போல நாம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே
இந்த தேசத்தின் மேலே, எங்கள் ஜனத்தின் மேலே, எங்களுடைய குடும்பங்கள் மேலே எல்லாவற்றிலும் தேவனுடைய பிரியம் இருக்க வேண்டும். அந்த பிரியத்தை காண்பிப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் நிறைய இடங்களில் பாவத்தின் கட்டுகள், பாவத்தினுடைய சாபத்தினுடைய வேர்களில் சிக்கி கொண்டிருக்கிற குடும்பங்கள், சிக்கி கொண்டிருக்கிற இடங்கள் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன ஜெபிக்க போறோம் அப்படின்னா, ஆண்டவரே உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்களுடைய தேசத்தின் மேல் இருப்பதாக. ஒவ்வொரு நாடுகள் மேலே நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த பகுதிகளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்கள் சபையின் மேலே, எங்கள் தெருவில் இருக்கிற பிள்ளைகள் மேலே, ஆண்டவரே எங்களுடைய கிராமத்தின் மேலே, எங்கள் நகரத்தின் மேலே, ஆண்டவரே உம்முடைய கரம் இருக்கட்டும், உம்முடைய பிரியம் கூட இருந்து வழிநடத்தட்டும்னு சொல்லி இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்றைக்கு தேவதூதர்கள் சொன்ன வார்த்தைகளைப் போல, தகப்பனே உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, மனுஷர்கள் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுடைய ஜனங்கள் மேலே ஆண்டவரே ஒரு பிரியம் உண்டாகட்டும். என்னுடைய ஜனங்கள் வழி விலகி போன நிலைமையில் இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பிரியத்தை நீர் காண்பிப்பீராக. அந்த ஜனங்கள் மேலே கோபம் வைக்காதபடிக்கு ஆண்டவரே, அறியாமையினால் அந்த ஜனங்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்பா, ஒரு விஷயாய் உம்முடைய பிரியம் எங்களுடைய தேசங்கள் மேலே காண்பிக்கப்படட்டும் தகப்பனே. நாங்கள் இருக்கிற பகுதிகளிலே காண்பிக்கப்படட்டும். அறியாத ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியத்தின் நிமித்தம் தேவனுடைய கோபம் எழும்பாதபடி தேவனுடைய பிரியம் உண்டாவதாக. அன்றைக்கு தேவதூதர்கள் சொன்ன வார்த்தைகளைப் போல ஆண்டவரே நாங்கள் சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய பிரியம் எங்கள் தேசத்தின் மேலே அதிகமாய் காண்பிக்கப்படட்டும் தகப்பனே. அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.